பொங்கலூர் மணிகண்டன் அவருக்கான பதில் உங்ககிட்ட இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் கேள்வியும் வச்சிருக்கேன், சேர்த்தே நீங்க பதில் சொல்லலாம். அதாவது இந்த கூட்டணியில் இந்த சந்திப்பின் மூலம் ஒரு சர்ச்சை கொண்டு வருவாங்களா? அந்த கூட்டணி அது தொடர்பான பேச்சுக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சந்திப்பு நடந்தால் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க வைக்கணும். அந்த தனித்து பெரும்பான்மை சார்ந்த விஷயங்களும் பேசப்படுமா? ரெண்டாவது, பிரிந்து இருக்கக்கூடிய, அவர் சொன்னார் 3 துருவங்களா 4ஆக பிரிந்திருக்கிறது, இது போன்ற விஷயங்கள், அதன் இணைப்பு, இது சார்ந்த விஷயங்களும் இந்த சந்திப்பில் எங்கேனும் கோடிட்டு காட்டப்படும் எதிர்பார்க்கிறீங்களா? தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது அவர் ஆதரிப்பவர்கள், குறிப்பாக திரு ஸ்டாலினுடைய மருமகன் திரு சபரீசன் தலைமையில் இயங்குகிற பெண் நிறுவனத்தின் மூலமாக அனுப்பப்படுகிற ஆட்கள் எல்லோருமே அதிமுக 3ஆக 4ஆக பிளவுபட்டு விட்டது என்கிற பொய் செய்தியை தொடர்ந்து கட்டமைக்கிறாங்க. ஏற்கனவே வைகோ வெளியேறினாரு, இன்னும் பலர் வெளியேறினாங்க. இப்ப அவர்களோ எல்லாம் அரவணைத்துக் கொண்டு அவர்களையும் சேர்த்து கொண்டு சந்திக்க வேண்டிய நிலை திமுக. தனித்து ஒருபோதும் திமுக வென்றதே கிடையாது, வெல்ல போவதும் இல்லை. அப்போ கூட்டணியால் மட்டுமே வெல்லக்கூடிய திமுக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிகளுக்கு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு தரலாமே. தனித்து திமுக வெல்லவே முடியாது, வென்றதே கிடையாது அண்ணா காலத்துல இந்த வரையிலுமே. அப்போ வெறும் கூட்டணியால் மட்டுமே ஆட்சி வருகிறோம் ஒப்புக்கொள்கிற ஸ்டாலின் ஏன் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு தரலாமே? மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல, உங்களுக்கு ஆட்சி ஐயா தர்றாங்களா, அந்த அதிகாரத்தை தருகிற போது அவளுக்கும் பங்கு கொடுத்து நீங்க இன்னும் விரிவுபடுத்தலாமே. அந்த மனப்பான்மையா பெருந்தன்மையா ஸ்டாலின் எல்லாம் போச்சு. இவ்வளவு தூயவர், இவர் நல்லவர், இவ்வளவு வல்லவருக்கு அந்த அன்பும் அந்த பரியாசமே இல்ல. அதிமுக தான் பிஜேபி சேர்ந்தால் தவறு என்று சொன்னால் திமுக கடந்த காலத்தில் சேர்ந்தவோ என்ன சொல்லுச்சுங்க. ஓ, காங்கிரஸ் கட்சியோடு மிகப்பெரிய முரண், எமர்ஜென்சி வந்தது, எல்லாத்தையும் அடிச்சு வளர்ச்சி சிறையில் அடைச்சாங்க. இந்தி திரைப்பு அதிகமாக கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சி தான், 100 பேர் இறந்தாங்க. எதிர போராடி திமுக உருவாச்சு. இப்போ அந்த கட்சியோடு சேர்ந்த பிறகும் சரி, முரண் ஏற்பட்ட பிறகும் சரி, நேருவின் மகளே வருகை நிலையான ஆட்சி தருவான்னு எப்போ சொன்னாரு? இந்திரா காந்தியை மிக கடுமையாக விமர்சனம் செய்து அவர் மூலமாக பல நெருக்கடிகளை கருணாநிதி பெற்ற பிறகு அச்சத்தின் வெளிப்பாடை பண்ணார் இல்லைங்களா? அப்போ அதற்கு பிறகு பிஜேபியோடும் சேர்ந்தாங்க இல்ல, எந்த கட்சியோடு திமுக சேரலீங்க. ஆட்சி அதிகாரம் பதவி என்று சொன்னால் எதனோடும் சேர துணியான கட்சி தான் திமுக. அந்த கட்சி ஒன்றே ஒன்று. கடந்த ஒரு 6 மாதம் 8 மாதங்களுக்கு முன்னாடி இந்த தேர்தல் மட்டுமல்ல, எந்த தேர்தலும் பிஜேபியோட கூட்டணி அல்லன்னு தான் எடப்பாடியார் பேசியிருக்காரு. இந்த கான்டெக்ட்ல இன்னைக்கு மோடி அவர்களே சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்க 2016 தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு கருணாநிதி மீதும் ஸ்டாலின் மீதும் திமுக மீதும் சாட்டிய குற்றச்சாட்டுகள் பாருங்க, மிக மோசமா கடுமையா இருந்தா இல்லைங்களா? அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யாப்போ? 2016 ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி என்ன கூட்டணி? மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி மூலமாக திமுகவை வெற்றி செஞ்சீங்களா இல்லையா? அப்போ அது என்னாச்சு? அப்ப ஏன் சேர்ந்தீங்க ஒரே ஆண்டிலேயே? என்ன காரணம்? வெற்றி பெற வேண்டும் என்பதை தாண்டி ஒரு கொள்கையும் இல்லைங்க. கொள்கை உண்மையா இருந்தா 2016 அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் போனீங்களா? தொடர்ந்து நினைக்க முடியல. அப்போ எங்க அறிகிறாங்கன்னா பதவி என்கிற ஒன்றை பெறுவதற்காக இதுக்கு கொள்கை எங்கிட்ட இருக்குது, கோட்பாடு எங்கிட்ட சொன்னீங்கன்னா மக்கள் சிரிப்பாங்க. இப்போ இந்தி விஷயத்துல காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் செஞ்சது என்ன? இப்ப காவிரி பிரச்சனையில காங்கிரஸ் அமைப்பாடு என்ன? அண்டை மாநிலமான கேரளாவில் ஆளுகிற கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சி கேரள கட்சி தான். ஆனால் ஆரம்பல யாரும் நல்லாயிர பிரச்சனையில அவர் நிலைப்பாடு என்ன? கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுது? ஒவ்வொரு மாநிலத்திலும் வேறுபாடு உண்டு. மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க, கொள்கை அல்ல வெற்றி மட்டுமே, தோல்வியை சந்தித்த பின்பு திமுகவிடம் சென்றார்கள். பாஜகவும் 2024% வகையிலும் தோல்வி, இன்னைக்கு அதனாலதான் அதிமுக பக்கம் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? சார், நீங்க எந்த அரசியல் கட்சியுமே கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்தாலும் கூட்டணி அமைப்பதே கிடையாது. அப்படின்னு சொன்னா ராஜீவ்காந்தி கொள்கையில காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, விசிக நிலைப்பாடு என்ன, மதிமுக நிலைப்பாடு என்ன? திரு வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு திமுக 2019 மாநிலம் தேர்வு செய்யப்பட்ட போது நான் காங்கிரஸால் வரவில்லை, பிஜேபி காங்கிரஸ் வரமாட்டேன்னு சொன்னார். நீங்க கோயம்புத்தூர் வந்ததுன்னா திமுக கொங்கு வேளாளருக்கு இதை செஞ்சும் பேசுவாங்க. நீங்க வட மாவட்டத்துக்கு போல வன்னியர்கள் பண்ணேம்பாங்க, தென் மாவட்டத்துக்கு பண்ணீங்கன்னா தேவருக்கு பண்ணேம்பாங்க, மற்ற மாவட்டத்துக்கு பண்ணீங்கன்னா ஆயுதாளர் பண்ணேம்பாங்க. அது மாதிரி எல்லா அரசியல் கட்சியும் பேசுவாங்க. பிஜேபி மாநிலத்துல தெய்வத்தை கடவுளை முன்னிறுத்துது. இப்போ சாதி ரீதியாக
மத ரீதியாக கொள்கையுடைய கட்சிகள் திமுக இல்லையா? கொங்கு ஈஸ்வரன் யாருங்க? ஆனா கொங்கு ஈஸ்வரன் கடந்த பேசி என்ன ரைட்டு அங்க இல்ல, அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற, அதையும் சொல்லிடுறேன். இது பொருந்தா கூட்டணி, அதிருப்தி வாக்குகள் கூட இங்க போகாது, இப்பவே எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அவர் சொல்றாரு. சார் பொருந்துகிற உடைன்னு சொன்னீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் கொள்கைகள் முழுக்க ஒத்து போயிருமா? இப்ப ஒண்ணு இல்ல, ராஜீவ்காந்தியோட கொலையாளிகள் வெளியிட்டாங்க, காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு, திமுக என்ன சொல்லுச்சு? தன் கட்சியின் தலைவனை கொன்றவனையே வரவேட்டீங்கல்ல, அவன் சொல்லிச்சாரு காங்கிரஸ் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? தேசிய அளவில் பிஜேபியும் காங்கிரசும் ஒரே கட்சி தான், மாற்றமே இல்லை. அதாவது தேர்தலுக்கு தேர்தல் இப்போ ஒண்ணு இல்லை, மத்திய அளவுல காங்கிரஸ் கட்சி வலிமையாக இருந்து வெற்றி பெற்றிருந்தால் இந்த மாநில கட்சியில சீண்டாது. காங்கிரஸ் கரைந்து காணாம போயிடுச்சு, வேற வழியே இல்ல, மாநில கட்சி பின்னாடி போகுது. தன்னை அழித்த மேற்கொண்ட தன்னை அழித்த காங்கிரஸ் கட்சி அழித்த மம்தாவோடு இணைந்து போகுது. ஒவ்வொரு மாநிலத்தையும் பாருங்க, தன்னை அழித்த காங்கிரஸ் கட்சியோட அழித்தவர்களை நம்பியே காங்கிரஸ் போகுது. இப்ப நீ ஆம் ஆத்மி யாரு சார்? டெல்லியில காங்கிரஸ் உருவான கட்சி அது, ஒன்றை ஏன் சொல்றீங்க? அப்போ இதெல்லாம் கொள்கை கொடுமையா? அப்ப கொள்கையா இருந்தா நீங்க வெளியே கட்சி ஆரம்பிச்சீங்க. கூட்டணியை தாண்டி அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், 3-4 துருவங்களாக இருக்கிறது அதிமுக உள்ள, இது ஒன்றிணைத்து போகுவதே கஷ்டம், தென் மாவட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய கஷ்டம். ரியாலிட்டியை பேசுவோம் சார், நம்ம பல விஷயங்கள் பேசுவோம் சார். நீங்க எப்ப முக்குளத்தர் ஓட்டு, வன்னியர் ஓட்டு, ஆதிலாளர் ஓட்டு, யாரோட பிரிச்சு பேசுறீங்களோ அப்ப ஜாதி துவேஷம் மத துவேஷம் இருக்குது. நீங்க ஒரு மதத்தை சார்ந்த மதமா நினைக்கிறீங்க, நான் இந்துவா பேசுறேன், நீங்க முஸ்லீம்னா முஸ்லீமே பேசுறீங்க. மோடி எப்படி இருக்கிறீங்க? மோடி முஸ்லீம் வந்தா முஸ்லீமை பார்த்து அவர் ஆளாங்கிறீங்க, ஆனா கிறிஸ்துவ மோடி இந்துவா பார்த்து ஆளாங்கிறீங்க. அப்ப இந்த துவேஷத்தை மனதில் வச்சுக்கிட்டு பேசக்கூடிய நீங்க எப்படி நன்மையா இருப்பீங்க? அதாவது ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு சாதி இருக்குது, ஒவ்வொருக்குள்ளேயும் மதம் இருக்குது. அந்த மதத்தை, சாதியை, மொழியை வைத்துக் கொண்டு நீங்க பேசுகிற பேச்சு வேற மாதிரி இருக்குது. நீங்க தெலுங்கு பேசுறாங்க என்ன பேசுவீங்க, தமிழை காப்பாற்ற பேசுவீங்க, தமிழ் அரசியல் பேசுவீங்க. இது பித்தள அரசியல் இந்த நாட்டில் தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. இதை பிஜேபி மட்டும் பேசக்கூடாது, எல்லா கட்சியும். நான் திமுக முதல் கோவை மாவட்ட செயலாளர் யாருங்க? கோவை செலியன். அந்த கோவை செலியன் சொல்ல பாருங்க, அதாவது கருணாநிதி முதல் முறையாக தன் வீட்டுக்கு அழைத்து வந்து அவருக்கு உணவு கொடுத்து வாக்களித்ததே கோவை செலியன். அந்த கோவை செலியன் கருணாநிதி பேசி பார்த்து பாருங்க, தனக்கு ஒரு தேவை வருமையானால் யார் மீது என்ன செய்தார் கருணாநிதி? அதாவது இப்படிப்பட்ட கருணாநிதி தான் ஐம்பொங்கல் பட்டியலே இல்ல. ஆனால் அந்த ஐம்பொங்கல் காணாம போய் இன்னைக்கு யாருடைய வாரிசுல காணாம போயிட்டாங்க. கருணாநிதி எங்கே இருந்தாரு? வாரிசு கூட அதிமுக கட்சியை இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கருணாநிதி திமுகவை பாதுகாக்க போகல, திமுக ஆபத்து சிக்கிக்கு சார். ஆபத்தில் இருக்கு திமுக, ஆபத்தில் இருந்து திமுக மிகப்பெரிய ஆபத்து. நான் தொடங்கிய இடத்துக்கே வர, இந்த ஒரு சந்திப்பு நிகழ்ந்தால், எடப்பாடி அவர்களுக்கும் மோடி சந்திப்பு நிகழ்ந்தால் இந்த கூட்டணியை பார்க்கும் பார்வை மக்கள் மத்தியில் மாறும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? சார், 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு எதிர்கட்சி எடப்பாடியார் இன்னைக்கு கூட்டணியாக இருக்கிற கட்சி ஏன் சேர்ந்து பேசக்கூடாது? இல்ல என்ன குற்றம் இது? என்ன பெரிய விஷயம் இது? அவர் இந்தியர் தானே, அவர் பாகிஸ்தான் பிரதமர் இல்லையே. இந்திய நாட்டின் பிரதமரை யார் சந்திக்கூடாது? அதை விட என்ன, தமிழ்நாட்டில் எப்படி இந்தியாவில மோடிக்கு இணைஞ்சிட்டோம், இந்தியாவை பாதுகாக்க சொன்னீங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டை திமுகவோடு பாதுகாக்க பிஜேபியோடு அதிமுக இணைந்து செயல்படும். நீங்க 10 கட்சி வச்சிருப்பீங்க, அதிமுக தனியா நிக்கணும். நீங்க தனியா இருந்தா கொள்கை வச்சு அதிமுக பிஜேபி சேர்ந்து மேல கட்சி இணைச்சிட்டீங்கன்னா, இப்ப பாமக சேர்ந்து வச்சுங்க உடனே ஜாதி கட்சி, பிஜேபி சேர்ந்து வச்சுக்க மதவாத கட்சி. இப்ப முஸ்லீம் என்ன கட்சி? காங்கிரஸ் என்ன ஜாதி கட்சி இல்லையா? ரைட். அப்போ உங்களுக்கு வெற்றி மட்டுமே நோக்கம், எல்லாத்தையும் வச்சுக்கீங்க, ஆளுக்கு சீட் கொடுப்பீங்க, அது உதவி செய்ய நிறுத்துவீங்க. வெற்றி பெற்ற பிறகு நாங்களே கொள்கை கொடுப்பீங்க, நாங்க நம்புறோம். மக்கள் ஏமாளி அல்ல. ஸ்டாலின் மருத்துவமனையில இருந்து கொண்டு அரசியல் செய்கிறார். மக்களை ஏமாற்ற மடைமாற்ற முடியாது. 26 இப்போ ஊரா எடப்பாடி போறோம் இல்லைங்களா, லட்சக்கணக்கான பெண்கள் வர்றாங்க சார். ஏன் வர்றாங்க? எப்படி வர்றாங்க? நான் புரிஞ்சுக்கிறேன். பெண் பார்த்துருப்பீங்க, அண்ணா நீங்க எப்பனா ஆட்சிக்கு கேட்கறாங்க பெண். என்ன காரணம்? நீ 1000 ரூபாய் மாசம் தர்றீங்கல்ல, பஸ் பயணம் இலவசம் தர்றீங்கல்ல, 4 கொண்டு வந்தீங்கள, அப்புறம் ஏன் மக்கள் கூடுறாங்க? என்ன காரணம்? நீங்க இந்த 4 ஆண்டு காலத்தில் 520 வாக்குறுதியை சொல்லி மக்களை ஏமாற்றி அத்தியாவசிய பொருட்கள் விலையெல்லாம் உயர்த்தி வாழ்வதற்கே வழியின்றி மக்கள் தவிக்கிறாங்க.
கூட்டணி கட்சிகள் வெண்சவர் வீசுறாங்க. காரணம் என்ன? வெற்றி. 26 தோல்வி என்று உறுதியா வருங்க. ரைட். ஆனா இந்த குற்றச்சாட்டுகள்லாம் களத்துல வைக்கிறோம். ஆனாலும் அவங்க சொல்லக்கூடிய வாதம், இந்த கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்ல, பலமா இருக்கு, இந்த இன்ஜின் ஸ்ட்ராங்கா இருக்கு, அது பின்னாடி வர அனைத்து பெட்டிகளும் இணைஞ்சிருக்கு, நீங்க பாருங்க நாங்க எந்த வித பிணக்கமும் இல்லாம போய்கிட்டு இருக்கோம், நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் சார் பதறீங்க? அதிமுக தலைமையில் கூட்டணியே எந்த சரியில்லை, அது பிரிஞ்சு போச்சு, பிஜேபி மதவாத கட்சி, அப்பயே பதறீங்க. ஃப்ரீயா ஜாலியா இருக்குல்ல சார், ரொம்ப ஜாலியா இருங்க. நீங்க ஏன் வந்து அதிமுக பத்தி கவலையா இருக்கு சார்? நாளே நிக்க போகுது, திமுக அழகா ஜெயிக்க போகுது. 21ல பிரசாந்த் கிஷோர் வர வைத்து 400 கோடி பணம் கொடுத்து நாடகம் எல்லாம் நாடி அத்தனை ஏமாத்து பண்ணி ஸ்டாலினுக்கு எல்லா வேஷம் கட்டி கடைசி என்ன சார்? வெறும் 2 லட்சம் வாக்குகள் மட்டுமே குறைவாக அடி பெற்றது. ஞாபகம் வச்சுங்க. 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு திமுகவுக்கு மிகப்பெரிய மரணம் கிடைக்கும். ஏன்னா அந்த 10ஆம் நாள் ஆட்சிக்கு பிறகு நான் இதை செய்த வானத்தை வெள்ளா வளைப்பேன், மனதை கையாள திருப்பேன் எல்லாம் பொய் வாக்குறுதி சொன்ன ஸ்டாலின் மீது மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வந்தாங்க. அப்படின்னா 2024 ஏசாவது வெற்றிமீங்க. அன்றைக்கு அதிமுக தனியா நின்றது, பிஜேபி தனியா நின்றது, மோடி பிரதமர் இங்க ராகுல் காந்தி பிரதமர் என்று சொன்னாங்க. எனவே வெற்றி. ஆனால் எடப்பாடியாரா மோசமான ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் நிலை வருகிற போது 2026 அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும். இல்ல அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் சொன்னாங்க, ஆந்திரா பாரு, மேற்கு வங்காளத்தை பாரு, மகாராஷ்டிரா பாரு, பிஜேபி எப்படி உடைச்சினாரு. தமிழ்நாட்டில் சார் ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன கட்சி உடைக்க சொல்லுங்க? கடைசியா கம்யூனிஸ்ட் கூட மணலி கந்தசாமி பிடிச்சாங்க. நான் சொல்ல சார், வைகோ சொன்ன குற்றச்சாட்டு 2016 வைகோ ஒவ்வொருவரையா சொன்னார், தமிழ்நாட்டில் உடைக்காத கட்சியே இல்ல. ஏன் காங்கிரஸ் கூட மூப்பனார் தலைமையில தையம் உடைச்சாங்களா இல்லையா? எந்த கட்சியை திமுக உடைக்கல, எந்த கட்சியை திமுக அழிக்கல. நாராயணசாமி நாயுடு தலைமையிலான விவசாய சங்கத்தை 10 பிரிவாக உடைத்தது யாரும்? கருணாநிதி. எல்லா கட்சியும் உடைத்து சின்னாவமாக்கியது. அப்போ காங்கிரஸ் அப்படித்தான் தமிழ் இந்தியாவில் எல்லா மாநில எதிர்கட்சி ஆட்சிகளையும் கலைத்தது. ஆனா இப்படிப்பட்ட கொடூர மனப்பான்மை கொண்ட காங்கிரசும் திமுகவும் கைகோர்த்து கொண்டிருக்கிற போது பிஜேபி செய்தால், அதிமுக செய்தால் உடனே நீங்க வந்து கொந்தளிக்கிறீங்க. இப்போ அதிமுக ஒன்றை பேசினால் பிஜேபி கருத்து, ஏதோ அதிமுக தனியா கருத்து இல்லையா சார்? அதிமுக வந்து கொள்கையே இல்லையா? எடப்பாடியார் மிக தெளிவா பேசுறாங்க. 2026 திமுக செய்கிற தவறுக்கெல்லாம் அண்ணன் பாலசிங்கம் அவர்களே, விசிக போன்ற உங்கள் கட்சிகளும் உடந்தையாக பழிவாங்கலை சுமக்க வேண்டியிருக்கும். பாத்துங்க, இந்த நீட் சார்ந்த விஷயம், சிஏஏ, ஹிந்தி திணிப்பு போன்ற பல விஷயங்கள்ல டிஎம்கே உடைய கருத்து, அதிமுக கருத்து கிட்ட திராவிட கட்சிகளின் ஸ்டாண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல இருவருமே சிக்கல் எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது பாஜக ஆளுகின்ற மத்திய அரசு, இந்த பிணக்கத்துக்கு நடுவில் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒற்றை புள்ளி இருக்குல்ல, அதிமுக அரசை வீழ்த்த வேண்டும், இதை அதற்குள்ள நம்ம பொருத்த முடியுமா? ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல, இந்த பிணக்குகளுக்கு நடுவுல நேர்கோட்டுல பயணிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை வைக்கிறாரு பொங்கலூர் இவரு. சார் இந்த குற்றச்சாட்டை சொன்னால் காங்கிரசுக்கும் இதே கொள்கைதான். காங்கிரசையும் பாஜகவையும் தேசிய கொள்கையில வேறுபடுத்தியே பார்க்க முடியாது, மதம் என்பதை தாண்டி. அப்போ அவர்களோடு எப்படி ஒத்து போக முடிஞ்சது? அண்ணா அவர்கள் வந்து யாரை எடுத்து என்ன கடுமையா சொன்னாரு? காமராஜ் ஏன் நோக்கடிச்சாங்க? காமராஜர் மோசமானவரா? ஏன் நோக்கடிச்சாங்க? அந்த தேசிய காங்கிரஸ் கொள்கை காரணம். அப்போ அது மாதிரிதான். அப்போ இருமொழி கொள்கையில அதிமுக உறுதியா இருக்குது, நீட்டு வேணும்னா அதிமுக உறுதியா இருக்குது. தேசிய காங்கிரஸ் கொண்டே வந்தது, கொண்டு வந்த காங்கிரஸை விட அதை நீக்கம் சொல்ல மோடி பேசலாமா? நியாயமா அது? அப்போ ஒவ்வொன்றும் நீங்க செய்வீங்க, அதை நீக்க பொறுப்பு அதிமுக பொறுப்பு. இப்போ ஒண்ணு இல்ல, திமுக கடந்த பட்டியல் ஒவ்வொன்றும் சொல்லுங்க. காவிரி சொல்லுங்க, கச்சத்தீவு சொல்லுங்க, காவிரி சொல்லுங்க, முல்லை பெரியார் சொல்லுங்க, பரம்புக்குள் ஆறுகார் சொல்லுங்க, எதை சொன்னாலும் தமிழ்நாடு உரிமையை விட்டுக் கொடுத்து திமுக, அதை மீண்டு கொடுத்து அதிமுக. அப்போ உங்களுக்கு மத்திய ஆட்சியின் தேவை இருந்த போது 18 ஆண்டு காலம் மத்தியில் இருந்தீங்களா? எப்பொழுதெல்லாம் நாட்டுக்கு கவர்னர் வேண்டாம், ஆட்டுக்கு தாடி வேணாம் சொன்னீங்களா? நிறைவேற்றுறீங்களா? காவிரி பிரச்சனை முடிவு பண்ணீங்களா? 18 ஆண்டு என்ன பண்ணீங்க? அப்ப நீங்க மத்தியில் அதிகாரம் போது எதுவுமே செய்யல, கல்வியை வந்து மாநில பள்ளியில் கொண்டு முடியல, என்ன பண்ணீங்க? அப்போ உங்களுடைய கையாள தளத்தினால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் தமிழ்நாட்டு மக்களை காப்போம், தமிழ்நாடு உரிமைகளை மீட்போம் அதிமுக கோஷம் 2026 மக்களால் ஏற்கப்படும். நிச்சயமாக திமுக போலி வேஷம் முறியடிக்கப்படும். 26 திமுக ஆட்சி வீடு கருப்படும்.